வணக்கம் நண்பா. பிரச்சனைகள் என்பது நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதை சவால்களாக பார்க்கும் மனிதன் அதனுடன் போராடி வெற்றி பெறுகிறான். ஆனால் அதை தடைகளாக பார்க்கும் மனிதன் தன் முயற்சியை கைவிட்டு தோல்வியடைகிறான். எனவே பிரச்சனைகளை சவால்களாக பார்க்கத் தொடங்குங்கள். பிரச்சனைகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். அதில்தான் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு அடங்கியுள்ளது. நீங்கள் மற்றவர் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உங்கள் வாழ்க்கையையும் ஒளிமயமானதாக மாற்றும். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் அது உன்னையும் மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்துக் கொள்ளும். நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பெறுகிறாய். நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். மற்றவர்களின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை விமர்சிக்க கூடாது. நாம் அனைவரும் ஒரே உலகில் வாழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கை பயணம் வேறு, அவர்கள் வாழ்க்கை பயணம் வேறு. எனவே நீ கூறும் ஒரு சொல் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீ எவ்வாறு மற்றவர்களுடன் பழகுகிறாயோ அவ்வாறே அவர்களும் உன்னுடன் பழகுகிறார்கள். பேசுவதற்கு வார்த்தைகள் இருந்தும் பேசும் திறமை இருந்தும் பேசாமல் இருப்பதுதான் அமைதி. பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். பேசக்கூடாத இடத்தில் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். எல்லோருக்கும் வாழ்க்கை அழகாய் அமைவதில்லை. அமைவதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிடைத்த வாழ்க்கையில் நம்மிடம் இல்லாத விஷயத்தை எண்ணி வருந்திக் கொண்டு இருப்பதால் பயனேதும் இல்லை. அது உங்கள் நேரத்தை தான் வீணாக்கும். மாறாக உங்களிடம் இருக்கும் விஷயத்தை எப்படி சிறப்பாக கையாள்வது என்று யோசித்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். அனுபவத்தின் போது கற்கும் விஷயங்களே அதிகம். நீ கற்பதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. புதிதாய் நீ கற்றுக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிகழ்பவைகளை திறமையாக கையாள முடியும். சிறப்பாக வாழலாம். எனவே கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. அலட்சியத்தை கைவிட்டு லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு மனிதன்தான் தனது லட்சியத்தை அடைகிறான், வெற்றி பெறுகிறான். நீ நிலைத்த இலக்கை உன்னால் நிச்சயம் அடைய முடியும். அதற்குண்டான தகுதி உன்னிடம் உள்ளதா என்று சந்தேகப்படாதே. உன்னிடம் உள்ளது என்று முதலில் நீ நம்பு. உன்னிடம் அதற்கான அனைத்து திறமைகளும் உள்ளது போல் நடந்து கொள். நீ நினைத்த இடத்தை உனது ஆசைகளே உன்னை அழைத்துச் செல்லும். வெறும் ஆசை உன்னை வெற்றி பெற செய்யாது. ஆசையுடன் கூடிய முயற்சியே உன்னை வெற்றி பெற செய்யும். ஒரு பறவை உயரமாக பறக்க வேண்டும் என்றால் அதன் சிறகுகளை அது வேகமாக அசைக்க வேண்டும். தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினால்தான் அது உயரத்தில் பறக்க முடியும். அதேபோல் ஒரு மனிதன் உயர்ந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் தனது முழு முயற்சியும் இலக்கிற்காக செலுத்த வேண்டும். தொடர்ந்து முயற்சித்தால்தான் வெற்றி கிடைக்கும். உன்னை குறை கூறும் மனிதர்களை பெரிதாய் எடுத்துக்கொண்டு வருந்தாதே. உன்னை குறை கூறும் மனிதர்கள் நாம் அவர்களை விட அதிகம் வளர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் நம்மை தாழ்த்துவதற்காக, நம் முயற்சிகளை கெடுப்பதற்காக நம்மை குறை கூறுகிறார்கள். எனவே மற்றவர்கள் உங்களை குறை கூறினால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சிறந்த வெற்றியினை அடைய முடியும். இருட்டில் விளக்கை ஏற்றினால் அந்த வெளிச்சம் இருட்டை விரட்டிவிடும். அதேபோல் உனக்குள் இருக்கும் அறியாமையை தினம் தினம் கற்றுக்கொள்வதன் மூலமே அகற்றிவிட முடியும். புத்தகங்களை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உன்னிடம் சுயநலமாக நடந்து கொள்ளாமல் உன் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டது. எனவே நிறைய புத்தகங்கள் படியுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நீங்கள் இன்று இருக்கும் நிலை நேற்றைய சிந்தனைகளாலும் செயல்களாலுமே தான் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் நாளை எப்படி இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் உங்கள் சிந்தனையாலும் செயல்களாலும் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே சிந்தனையையும் செயலையும் உயர்வானதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், உங்களை முன்னேற்றும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஒரு அறிவாளி என்பவன் மற்றவர்களால் செய்ய முடியவில்லை என்ற செயல்களையும் மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் உள்ளவன். அவன் தன் திறமையை வெளிப்படுத்த என்றுமே தயங்கக்கூடாது. தயங்கினால் அவனிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வெளிப்படாமலே போகும். இங்கு பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கி நிற்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் பெரிதாய் உயரும் தகுதியை இழக்கிறார்கள். அதனால் பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கி நிற்காமல் அதை எதிர்கொண்டு போராடுங்கள். அந்த பிரச்சனைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வை தரும் வாய்ப்பாக பாருங்கள்.
அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில் உயருங்கள். எங்கு நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது. அவமானத்தை உரமாக்கிக் கொண்டு உங்கள் சிந்தனை மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களை வெற்றியாளராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதற்கான முயற்சியில் தினம் தினம் இறங்குங்கள். உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்த வெற்றியை உங்களால் அடைய முடியும். நீ ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதன். உனக்கு நிகராக இந்த உலகத்தில் எவரும் இல்லை. எதை இழந்தாலும் உன் தனித்துவத்தை இழக்காதே. தனித்துவத்தை இழந்த மனிதனால் சுதந்திரமாக வாழ முடியாது. எனவே உனது தனித்துவத்தை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.